கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசிக்க முடியாது தெரிந்து கொண்ட சங்கீதம் 81 16 வசனங்கள் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே 722வது பக்கம் சங்கீதம் 81. நாம் யாவரும் சேர்ந்து வாசித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். தம்புரு வாசித்து வீணையையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள். மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஓதுங்கள். இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோபின் தேவன் விதித்த நியாயமுமாய் இருக்கிறது. நாம் அறியாத பாஷையை கேட்ட எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் இதை யோசேப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினார். அவன் தோலை சுமக்கு விலக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன். இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன் உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன். தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருகளுக்கு விரோதமாக திருப்புவேன். அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்களுடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். நாம் யார் விட்டாரலாம். இந்த 81 சங்கீதத்திலே 16 வசனங்கள் இருக்கிறது. அதிலே முதல் 5 வசனங்களை வாசிக்கும் போது நாம் பார்க்கிறோம், நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். தம்புரு வாசித்து வீணையையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள். மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஓதுங்கள். இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோபின் தேவன் விதித்த நியாயமாய் இருக்கிறது. இங்கு ஒரு பண்டிகை குறித்து சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாய் இருந்தபோது அவர்கள் தோள்கள் மிகவும் வருத்தத்தினாலே இருந்தது. அடிமைத்தனத்தினாலே மிகவும் வாதிக்கப்பட்ட ஜனங்களாய் இருந்தார்கள். அந்த எகிப்திலிருந்து தேவன் தம்முடைய தாசனாகிய மோசேயின் மூலமாக அவர்களை கானான் தேசத்திற்கு அழைத்து வரும்போது அதை நினைவு கூறும் பொருட்டாக கூடார பண்டிகையாக, அறுப்பின் பண்டிகையாக அந்த மாதங்களிலே ஆசரிக்கும்படியாக யாக்கோபிலே தேவன் அதை ஏற்படுத்தினார். அதை குறித்து தான் முதல் 4 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். பொதுவா பண்டிகைனாவே ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும், ஒரு குதூகலம் இருக்கும், ஒரு ஆர்ப்பரிப்பு இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். எல்லா ஜனங்களும் காங்கிரிகேஷன், எல்லா ஜனங்களும் ஒன்றாக கூடி தேவன் கடந்த நாட்களிலே தங்களுடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை குறித்து பாடி ஆர்ப்பரித்து தேவனை துதித்து அங்கு ஆராதனை செய்வார்கள். அதுதான் இங்கு முதல் வசனத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். இங்கு நாமும் கடந்து வந்திருப்பது ஒரு பண்டிகைக்காகவே கடந்து வந்திருக்கிறோம். எப்பொழுதெல்லாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் ஒரு கூட்டமாக தேவ ஜனங்களாக கூடி ஆராதிக்கிறோமோ அது ஒரு பண்டிகை. கிறிஸ்துமஸ், ஈஸ்டர் மாத்திரம் பண்டிகை அல்ல, அது வேற விதத்தில் நாம் கொண்டாடுகிறது. ஆனால் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்கு எப்பொழுதெல்லாம் தேவனை கூடி ஆராதிக்கிறோமோ அது நமக்கு ஒரு பண்டிகை. கடந்த நாட்களிலே தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி சொல்லி ஆராதித்து அவரை உயர்த்தி துதிக்கிற பண்டிகை நாளா இந்த நாளை நமக்கு கடந்து வந்திருக்கிறோம். இந்த வேளையில் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். 430 வருடங்கள் எகிப்திலே அந்த ஜனங்கள் அடிமைகளாக இருந்தார்கள். மிகவும் வருத்தப்பட்டு அங்கு வேலை செய்தார்கள். பார்வோன் அவர்களை மிகவும் கடினமாய் நடத்தினான். அவர்கள் கூக்குரல் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் தமது தாசராகிய மோசேயை கொண்டு அந்த ஜனங்களை மீட்டெடுத்தார். அங்க வாசிக்கும் போது 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம்,
நாம் அறியாத பாஷையை கேட்ட எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் இதை யோசேப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினார். அவன் தோலை சுமைக்கு விலக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். மேரிபாவின் தண்ணீரிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன். இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். அப்போ பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்கள் சந்தோஷத்தோடு ஆர்ப்பரிப்போடு தேவன் தங்களுக்கு செய்த நன்மைகளை, தங்கள் பிதாக்களுக்கு செய்த நன்மைகளை நினைவு கூறும்படியாக அதை இஸ்ரவேலிலே நியமங்களாக ஏற்படுத்தின அந்த பண்டிகை இங்கு சொல்லும் போது பார்க்கிறோம். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சிட்டு சொல்லுவேன். இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். இப்பொழுது அவர்கள் பலத்தோடு கூட தேவனை ஆராதிக்க முடியல, பண்டிகையை குதூகலத்தோடு ஆராதிக்க முடியல, பண்டிகையில தேவனை துதித்து ஆராதிக்க முடியல, தேவன் கடந்த நாட்களிலே செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து அவருக்கு துதி சொல்ல முடியல. ஏனென்று சொன்னால் ஜனங்கள் பின்வாங்கி போய்விட்டார்கள், அந்நிய தேவனை நாடி சோரம் போனார்கள். அதுதான் கீழே வாசிக்கும் போது, உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்க வேண்டாம். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய்த்திர, அதை நிரப்புவேன். எவ்வளவு அதிகமாய் தேவனுடைய ஜனங்கள் அந்த இஸ்ரவேலின் யெகோவாகிய தேவனை துதித்து பாடி கம்பீரமாய் தங்கள் பலனாகிய கர்த்தரை ஆராதித்தார்களோ, அவ்வளவு வேகமாய் இந்த ஜனங்கள் அந்த தேவனை விட்டு பின்வாங்கி போனார்கள். அவர்கள் அந்நிய தேவனை மோளேகுக்கும் பாகாலுக்கும் தங்கள் வணக்கங்களை செலுத்தி சோரமானவர்களாய் காணப்பட்டார்கள். தேவன் தங்களுக்கு செய்த நன்மைகளை நினைவு கூற மறந்தார்கள். அவர்களுக்கு தண்ணீர் இல்லை என்று முறுமுறுத்த போது கண்மலையிலிருந்து தேவன் தண்ணீரை மேரிபாவிடத்தில் அவர்களுக்கு தந்தார். மன்னாவினால் காலையினால் 40 வருடங்கள் போஷித்தார். ஆனால் ஜனங்கள் அந்த நன்மைகளை நினைவு கூற மறந்து போனார்கள். 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை, ஆகையால் அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டு தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். இங்கு கடந்து வந்திருக்கிற நீங்களும் நானும் தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறோம், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம். ஒரு பண்டிகைக்காக நாம் கடந்து வந்திருக்கிறோம். தேவனை கம்பீரமாய் துதித்து பாடி ஆராதித்து கடந்த நாட்களிலே தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைவூர்ந்து துதிக்கும்படியாக அவருக்கு நன்றி சொல்லும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நான் உங்களுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறேனா? என் ஜனமோ என் சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. நீங்களும் நானும் தேவனை விரும்பி வந்திருக்கிறோமா? என் ஜனம் எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். தேவன் நங்கலாய்க்கிறதை பார்க்கிறோம். கோடி கோடியான ஜனங்களை, லட்சத்திற்குமையான ஜனங்களை அற்புதமாய் வழிநடத்தி வந்த தேவனை விட்டு அவள் தூரமாய் விலகி போனார்கள். ஆனால் தேவன் அவர்களுக்கு எத்தனையோ முறை அவர்களுக்கு எச்சரித்தும் தம்முடைய தாசர்களை கொண்டு பேசியும் தங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் தேவனை விட்டு விலகி போனார்கள். ஆகையால் அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன், தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். நீதிமொழிகள் 21ஆம் வசனம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் இருதயங்களை நிறுத்து பார்க்கிற தேவனா இருக்கிறார். இங்கு கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு இருதயங்களையும் தேவன் அறிந்திருக்கிறார். எந்த நிலைமையோடு நாம் கடந்து வந்திருக்கிறோம் என்று சொல்லி, நான் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவனாய் கடந்து வந்திருக்கிறேனா இல்லையா என்று சொல்லி தேவன் அறிந்திருக்கிறார். நான் அவர்கள் வழிகளில் நடக்கிறவனாய் கடந்து வந்திருக்கிறேனா இல்லையா என்று சொல்லி தேவன் அறிந்திருக்கிறார். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். நம்முடைய தேவன் அப்படியே ஏதோ ஒண்ணு அப்படியே வந்தா சேர்த்துக்கிறது, இல்லைன்னா தூக்கி போடுற தேவன் அல்ல. அவர் நம்ம மேல் கரிசனை உள்ள தேவனா இருக்கிறார், நம்ம மேல் அக்கறை உள்ள தேவனா இருக்கிறார். நாம் தூரம் விலகி போகும்போதெல்லாம் நம்மை தேடி வந்து நம்மை மீட்டெடுத்து நம்மை ரட்சித்து தம்முடைய ரத்தத்தையே நமக்காக சிந்தி கல்வாரியிலே நம்மை மீட்டெடுத்த தேவனா இருக்கிறார். நாம் அவருக்கு செவி கொடுக்கிறோமா? என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல்
என் வழிகளில் நடந்தாய் நலமாயிருக்கும். அங்கலாய்க்கிற தேவனா இருக்கிறார். ஒருவேளை யோசித்து பாருங்க, ஜனங்களை பார்த்து பார்த்து செஞ்சாரு. எதிர்த்து அவளை செங்கடல் எதிர்த்து ஆர்ப்பரிக்கும் போது அந்த ஆர்ப்பரிக்கிற செங்கடலின் நடுவே அவள் கால்நடையாய் பிரயாணம் பண்ணினார்கள். தண்ணீரிலே என்று சொல்லி அவள் தாகத்தால் முறுமுறுத்த போது கண்மலையை பிறந்தவர்களுக்கு தண்ணீரை கொடுத்து அவள் தாகத்தை தீர்த்தார். எங்களுக்கு சாப்பிட இறைச்சி இல்லையே அப்படின்னு சொல்லும் போது, எகிப்தில நாங்கள் இறைச்சியை சாப்பிட்டோம்னு சொல்லும் போது அவளுக்கு மன்னாவையும் காடையும் 40 வருடங்கள் வனாந்திரத்திலே வானத்திலிருந்து கொடுத்து அவளை போஷித்தார். பார்த்து பார்த்து செய்த தேவன், யோசித்து பாருங்க, 40 வருடங்கள் வனாந்திரத்தில் நடந்தார்கள். அவள் வஸ்திரங்கள் பழையதாகவும் போகவில்லை, அதன் பாதரட்சிகள் தேயவும் இல்லை. அப்படி அக்கறையோடு பார்த்து கொண்ட தேவனை விட்டு தூரம் விலகி போனதை போல நீங்களும் நானும் ஒருவேளை தூரம் விலகி போய் கடந்து வந்திருப்போமானால் இந்த நாளிலே நாம் தேவனிடத்திலே நாம் மீண்டும் நம்மை ரெஸ்டோர் பண்ண அவசியமா இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நம்முடைய ஆண்டவர் நம்மை ஒருபோதும் வஞ்சிக்கிற தேவன் அல்ல, நம்மளை ஒருபோதும் தண்டிக்கிற தேவன் அல்ல. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மேல் அக்கறை உள்ளவராக நம்மை வாஞ்சிக்கிற தேவனா இருக்கிறார். இருதயம் கடினமாயிடுச்சுன்னா அந்த இருதயத்துல ஈரம் இருக்காது, ரொம்ப ஹார்டாயிரும், ஸ்டபான் ஹார்ட் ஆயிரும். தேவனை தேடணுங்கிற உணர்வு இருக்காது, தேவனுடைய வேதத்தை வாசிக்கிற உணர்வு இருக்காது, அவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற உணர்வு இருக்காது, தேவனுடைய ஜனங்களோடு கூட ஐக்கியமா இருக்கிற எண்ணங்கள் இருக்காது, அவருடைய வசனத்துக்கு செவி கொடுக்கணுங்கிற கிரியைகள் இருக்காது. அப்போ இருதய கடினத்திற்கு தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு விட்டது போல ஒருவேளை உங்களையும் என்னையும் தேவன் விட்டு விட்டால் நம்முடைய கதி என்னவாகும்? அந்த இருதயம் சாப்பிட்டா அந்த செயல்பாடு இல்லாம ரொம்ப ஹார்டா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அது மரணத்தை நோக்கி கடந்து போகிறது ஒன்றாயிருக்கும். நாமும் ஆவிக்குரிய மரணத்தை நோக்கி கடந்து போகாதபடிக்கு என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி இந்த நாளிலே நம்மை பார்த்து தேவன் அங்கலாய்க்கிற தேவனா இருக்கிறார். நம்முடைய தகப்பன் நம்மேல் கரிசனை உள்ள தகப்பனா இருக்கிறார். ஆண்டவரே, நான் சீக்கிரத்தில், அது 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருவுக்கு விரோதமாக திருப்புவேன். அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவருடைய காலம் என்றென்றே இருக்கும். நான் அந்நிய தேவனை ஒருவேளை நாடி பின்பற்றினா, இன்னைக்கு நீங்களும் நானும் அந்நிய தேவர்கள்னா நம்ம விக்கிரங்களை நாடி பின்பற்றுவதில்லை, ஆனால் நமக்குள்ளாக வேற விக்கிரங்கள் குடிகொண்டிருக்கிறது. ஒருவேளை என்னுடைய வேலையா இருக்கலாம், இல்ல ஒருவேளை என்னுடைய உற்றா உறவினர்களா இருக்கலாம், என் தாய் தகப்பனா இருக்கலாம், இல்ல ஒருவேளை என்னுடைய சொத்துக்களா இருக்கலாம், என்னுடைய நண்பர்களா இருக்கலாம். எது தேவனை விட்டு என்னை பிரிக்கிறது என்று சொல்லி நீங்களும் நான் இந்த நாளில் யோசித்து பார்க்கணும். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரங்களை திருடுகிற எதுவும் நமக்கு விக்கிரகமே, நமது அந்நிய தேவன் தான். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரங்களை உங்களையும் என்னையும் விட்டு எதெல்லாம் பிரிக்கிறதோ அதுவெல்லாம் நமக்கு விக்கிரகமே. தேவன் அதை அருவருக்கிறவரா இருக்கிறார். ஒரு தடவை சொல்லுவாரு, 2 தடவை சொல்லுவாரு, நம்முடைய தாசன் மூலமா சொல்லுவாரு, வஸ்திரங்கள் மூலமா சொல்லுவாரு. ஆனால் நம்முடைய இருதயம் கடினமாக தேவன் நம்மை விட்டு தூரம் போய்விடுவார். தங்கள் யோசனைகளிலேயே நடந்தார்கள் என்று சொன்னபடி இந்த மனப்போன போக்கிலே போய்விடுவோம், நம்முடைய ஆத்மா மரணித்து விடும். எனவே இங்கு கடந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விசை கூட தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து பார்க்கலாம். என் ஜனம் செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். என் ஜனமாகிய மதிவாணன் எனக்கு செவி கொடுத்து என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன மாத்திரமல்ல, இங்க கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனத்தையும் தேவன் பார்த்து கேட்கிறவரா இருக்கிறார். ஏனென்று சொன்னால் நம்மை விட்டு விடுவதற்கு, நம்மை அள்ளி தெளிப்பதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல, அவர் நம்மேல் அக்கறை உள்ள தேவனா இருக்கிறார். எனவே தேவனுடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற தேவனுடைய ஜனங்களே, நம்மை விட்டு பிரிக்கிற காரியங்கள் என்ன என்று சொல்லி தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு, தேவனுடைய வார்த்தையை விட்டு, தேவனை துதிக்கிற காரியங்களை விட்டு, தேவனுக்கு நன்றி சொல்லுகிறதை விட்டு, தேவனுக்கு பண்டிகையாக
பலத்தோடு கூட ஆராதிக்கிற அவருடைய காரியங்களை விட்டு நம்மை பிரிக்கிற காரியங்கள் என்னன்னு நம்ம யோசித்து பார்க்க. ஒருவேளை செல்போன் உங்களை பிரிக்குதா? வேற எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் உங்களை பிரிக்கிறதா? உங்களுடைய நண்பர்கள் உங்களை பிரிக்கிறார்களா? உங்களுடைய வேலை உங்களை பிரிக்கிறதா? உங்களுடைய சொத்துக்கள், உங்களுடைய ஆசைகள் உங்களை பிரிக்கிறதா? எதுன்னு இந்த நாளில் நாம் யோசித்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. இது கடைசி காலமா இருக்கிறபடினாலே ஒவ்வொரு நாளும் நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். தேவன் அங்கலாய்க்கிறது போல இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி தேவன் ஏங்குகிற வண்ணமாக ஒருவேளை நீங்களும் நாங்கள் கடந்து வந்திருப்போமானால் நம்மை நாமே தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஒரு விசை கூட அவரிடத்திலே நாம் மனம் திரும்ப வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. எனவே இங்கு கடந்து வந்திருக்கிறான் யாவரும் வேதத்தை கீழே வைத்துவிட்டு தேவனுடைய சமூகத்திலே ஒரு விசை கூட நம்மை அர்ப்பணித்து விடலாம். ஆண்டவரே, நான் சமூகத்திலே பண்டிகையை ஆசரிக்க முடியாய் கடந்து வந்திருக்கிறேன் அப்பா.